என்ன விஷயம், நீ ஸ்கூலுக்கு இல்லையா? இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லக்கா, அதனால நாளைக்கு வரலான்னு இருக்கேன்க்கா. இன்னைக்கு ஆனுவல் டே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, நீ தான் மிஸ் பண்ணிட்ட. நான் அதை அடுத்த வருஷம் பாத்துக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை நம்ம ட்ரெஸ் எடுக்க போறோம்ல, மறந்துட்டியா? ஆமா சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனா சண்டே சர்ச் இருக்குல்ல. அதெல்லாம் முடியாது, ஞாயிற்றுக்கிழமை ட்ரெஸ் எடுக்க தான் போறோம். போனாட்டி ஒரு கடையில போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு கடையில சாப்பிட்டு வந்தோம்ல, சாப்பாடு செம்மையா இருந்துச்சுல்ல. அது மாதிரி இந்த வாட்டியும் போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அந்த டேஸ. நீங்க பேசிக்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். சர்ச்சுக்கு போயிட்டு தான் பர்ச்சேசிங் போகணும், சரியா? எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை தம்பி, சர்ச்சுக்கு போயிட்டு சாயந்தரமா பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு சொல்றேன். பாப்பா சொல்றப்பல இல்ல பர்ச்சேசிங் போகலாம் அப்படின்னு சொல்லி, ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் தெரியுமா வேணாமா? போயிட்டு வரலாம் ரெடி. ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் சர்ச்சுக்கு தான் முக்கியத்துவம். உங்கள்ட்ட எல்லாத்துட்டும் நான் ஒரு கேள்வி கேட்குறேன். போன வாரம் சண்டே சர்ச்சில் என்ன மீட்டிங்ல என்ன சொன்னாங்க? பாஸ்ட் எதை பத்தி பேசினாங்க? அதுவா மாமா, போன வாரம் சாப்பாடை பத்தி கேட்டாலும் சொல்லிருக்கலாம், மெசேஜை பத்தி கேக்குறீங்களே. பொதுவாகவே பிசாசு என்ன பண்றான்னா, நம்ம வசனத்தை வந்து இருதயத்துல இல்லாதபடி எடுத்து போடுறான் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. நம்ம சர்ச்சில் அல்லேலூயா ஆமென் எல்லாம் சொல்லுவோம், ஆனா அவங்க சொல்ற வசனத்தை போட்டு இருதயத்துல வைக்கிறோமா? வைக்கிறது இல்லை. நல்லா போன வாரம் என்ன சாப்பாடு போட்டாங்க, என்ன ஆக்க பார்த்தோம், என்ன பேசணும் எல்லாம் ஞாபகம் இருக்கு, ஆனா என்ன மெசேஜ் சொன்னாங்கிறத மறந்துடும். அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஆண்டோட பேசுகிற வார்த்தைகளை நம்ம இருதயத்தை வைக்கும்போது நம்ம வாழ்க்கையில் அதை பலன் கொடுக்குறதா இருக்கு, சரியா? ஒரு வாரம் சர்ச்சுக்கு போன வந்துடலாம், அதை அப்படி என்ன நடத்துனாங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சு அதை தியானிக்கணும்னு சொல்லி சொல்லுது பைபிளும். நம்மளும் அதை பைபிளை ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்தணும், சரியா? நம்ம பர்ச்சேஸ் போகிறோம், அங்கே என்ன சாப்பிட்டு மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கோம், ஆனால் வசனம் கேட்டால் மறந்துடும். வர ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்தி கொடுக்குறாங்க கரெக்டாக கேட்பேன், சரியா பதில் சொல்லணும், கவனமாக கேட்டுட்டு ஞாபகமாக சொல்லணும், சரியா? உனக்கு தான்ப்பா, சரியா?